ஒரு நிமிஷம் இங்க வா. இதானே எதுக்கு நிக்கிறது சொல்லு. நான் சூசைட் பண்ணிக்கிறதே உனக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா அப்போ நீ என்னோட சந்தோஷத்தை நீ நினைக்கல, சரி போ அப்படின்னு நான் போயிடுவேன். அவ்வளவுதான், சூசைட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த பொண்ணு கூட ஜாலியா சொல்லுது, ஆனா செத்து கூட போனாலும் பரவாயில்ல நீ சூசைடே பண்ணிக்க, நீங்க எப்படி சொல்றீங்க? லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறது, அது ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது, செத்து போனதுக்கு அர்த்தம் தான். அப்போ அந்த ஜாதி முக்கியம், பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் செஞ்சாங்க, இவ்வளவு தூரம் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு முக்கியமா தெரியல. இல்ல உண்மையிலே சீரியஸா சொல்றோம், நீ நாங்க பார்த்த மோசமான ஒரு சீக்வன்ஸ், இந்த பொண்ணு செத்து போறேன்னு அந்த பொண்ணு அம்மா சொன்ன உடனே நீங்க கை தட்டுனதுதான். நான் இது வரைக்கும் ஜாதி ரொம்ப சட்டலா தான் சொல்லிட்டே இருந்தேன். அவர் ஏத்தி விடுறதுல உங்களுக்கு எல்லாம் ஜாதி என்ன வந்துடக்கூடாதுக்காக அவரை வேற அமைக்கி வச்சா, இப்ப அவர் தேவையில்ல இருக்கே. இல்ல ஒரு பொண்ணு செத்து போட்டுன்னு சொல்றீங்களே, எப்படி அவ கூட விளையாட்டா சொல்லட்டும், அந்த பொண்ணு ஜாலியா சொல்லுது, அதுக்கு காதலை பத்தி இதாயிட்டு மைக் பட்டது வச்சு. உங்க சொந்தக்காரங்க வேணுமா, உங்க புள்ள வேணுமா? உங்க புள்ள செத்து போனா பரவாயில்ல, உங்க புள்ள செத்து போனா என்ன சொல்லுவாங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ ஓகே இந்த புள்ள செத்து போச்சு, இப்ப என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க எல்லாம்? அப்பயே தானே சொல்லுவாங்க இந்த புள்ள காதலுக்காக செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க புள்ளையும் போச்சு, உங்க சொந்தக்காரலாம் உங்களை கொண்டாடிடுவானா?